மரியாதைக்குரிய அம்மா பூமா குமாரி அவர்களுக்கு வணக்கம். அம்மா, நான் ஒரு காணொலி பார்த்தேன். இப்ப இதுல கல்யாண சுந்தரம் எங்க குடும்பத்தை பத்தி பேசினதுக்கு பதில் சொல்றாங்க சொல்லியிருக்கணும் அந்த யோகிய சிகாமணி. ஆனா அவன் என்ன சொல்றான்னாக்கா, விக்னேஷுடைய தாயார் எந்த அரசியல் கட்சியில இருந்துகிட்டு அவங்க என்ன மாதிரியான காசு சம்பாரிச்சு பொருளாதாரம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி என்ன குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு தன்னலமற்ற தரமான அரசியல் செஞ்ச சிவப்பு துண்டுக்கு சொந்தக்காரரின் மகள் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு சிவப்பு துண்டு மகள்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்பவும் அதான் சொல்றேன். நான் எந்த அரசியல் கட்சியில இருந்துட்டு என் பிள்ளையோட தியாகத்தை நான் தவறா பயன்படுத்தி காசு சம்பாரிச்சேன் அப்படிங்கறத இந்த காணொலியில பேசக்கூடிய அந்த யோகிய சிகாமணி இதே சீமான் சொல்ற டயலாக்லயே நானே சொல்றேன். சீமான் தான் சொல்லுவாங்க அடிக்கடி, நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவனா அப்படின்னு. அதே மாதிரி நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவனா இருந்தா சீமான், கயல்விழி இவங்களோட நேரா மன்னார்குடி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி செல்வன் அவர்களை நேர்ல வச்சு பேச நான் தயாரா இருக்கேன். இவங்க ஒரு தாய் தகப்பனுக்கு, ஏன் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நேர்ல இவங்ககிட்ட விவாதம் பண்ணணும். நான் எந்த அரசியல் கட்சியில இருக்கேன், நான் என்ன காசு சம்பாரிச்சேன் அப்படிங்கறத இவன் நிரூபிக்கணும். முதல்ல இவன் நல்லவனா இருந்தா, யோகிய சிகாமணியா இருந்தா நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு என்னை பத்தி தவறா பேசுறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மரியாதைக்குரிய தம்பி கல்யாண சுந்தரம், அது கூட என்னுடைய மூத்த மகள் காளியம்மாள், அப்புறம் மரியாதைக்குரிய ஐயா ஐயநாதன் அவர்கள், இவங்களெல்லாம் தரக்குறைவா பேசுற அளவுக்கு இவன் என்ன யோகிய சிகாமணிங்கிறத நேர்ல பேசணும். அதை விட்டுட்டு சும்மா இஷ்டத்துக்கு இவன் பேசலானாக்கா நடக்கிறது வேற. மரியாதையோட இதோட என்னை பத்தி பேசுறத நிப்பாட்டிக்கணும். என் குடும்பத்தை பத்தி மன்னார்குடியில் உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கிற பாரதி செல்வன் டாக்டருக்கு தெரியும். அவங்க அப்பா, எங்க அப்பாலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில ரொம்ப தரமா பழகினவங்க. இவங்கலாம் அவங்களுடைய பண்புகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாண்புக்குரியது. இவங்கெல்லாம் எங்களை பத்தி பேச என்ன அருகது இருக்கு அயோக்கிய பயலுக்கு? நீங்க இவன் நம்பர் என்னன்னு எனக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கம்மா. அதனாலதான் நான் இப்ப இதை பதிவு போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.